பூமியில் வாழ்ந்து பழக்கமில்லாத சத்திய யுகத்தின் முதல் மனிதன் வானம் மறைக்க ஒரு நூலிழை கூட கண்டுபிடிக்கப்படாமலும் அடிக்கும் வெயிலுக்கும் வீசும் புயலுக்கும் ஒதுங்க கூட ஒரு இடத்தை தயார் செய்ய பக்குவப்படாத அந்த மனிதனின் அந்த காலகட்டத்தை இந்த வெற்றுடம்பு மனிதர்கள் எப்படியெல்லாம் சமாளித்து கடந்து வந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் தாங்கியிருப்பார்கள். தன்னுடைய பசியை தீர்க்க போராடி கிடைத்த பச்சை இறைச்சியை உனக்கு எனக்கு என்று சண்டை போட்டுக்கொண்டு காலங்களை கடத்தி வந்த அந்த காலகட்டத்தை மனிதர்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் விலங்கினங்களிடம் கருணை காட்டியும் மனிதன் பசி அறியாத ஒரு காலகட்டமாக இருந்தது என்றும் இங்கே நீதியும் நேர்மையும் தலை தோங்கியது என்றும் குறிப்பிடுகிறார்கள். பூமியில் தோன்றிய முதல் மனிதன் வாழ தெரியாமல் இங்கே ஒருபுறம் சிரமப்பட்டு கொண்டிருக்க, அங்கே ஒருபுறம் தேவர்கள் எல்லாம் சாகாமல் இருக்க பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்தார்களாம். பரமசிவனின் கழுத்தில் கிடக்கும் வாசுகி எனும் பாம்பை 1000 ஆண்டு காலங்கள் பாடாய்படுத்தி அதிலிருந்து கிடைத்த அமிர்தத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் தேவர்களும் அசுரர்களும் எத்தனை போட்டியிட்டார்கள், எவ்வளவு பொறாமை கொண்டார்கள் என்பதை அந்த வரலாற்றை படித்தவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அதே வாயால் தான் அந்த காலகட்டத்தை போட்டியில்லாத காலகட்டம் என்றும் பொறாமை இல்லாத காலங்களாக இருந்தது என்றும், அங்கே நீதியும் நேர்மையும் நூலிழை கூட தவறாமல் இருந்தது என்றும், தர்மங்கள் மட்டுமே அங்கே கடைபிடிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறுகிறார்கள். தர்ம யுகம் என்று போற்றப்படும் இந்த சத்திய யுகத்தில் தேவர்களாகிய இவர்களே இவ்வளவு போட்டியுடனும் பொறாமையுடனும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்றால் ஒரு சராசரி மனிதன் மட்டும் எப்படி அன்று சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும்? இந்த உலகத்தில் உயிரினம் என்ற ஒன்று எப்போது உருவானதோ பசி என்ற ஒன்று அது கூடவே ஒட்டி பிறந்திருக்கும். இந்த பசி என்ற தாயின் இரட்டை பிள்ளைகள் தான் போட்டி பொறாமை என்பது. வாழ பழகிக் கொள்ளாத ஒரு மனிதன் இந்த பூமியில் தோன்றி அவன் வாழ கற்றுக்கொள்ள எடுத்த ஆரம்ப பள்ளிதான் இந்த சத்தியுகம் எனப்படும் மனிதனின் ஆதிகாலம் என்பது. ஒரு மனிதன் என்று வாழத் தொடங்கினானோ அவன் நிம்மதியையும் தொலைத்து விட்டுதான் அந்த வாழ்க்கையை சந்திக்கிறான் என்பதுதான் உண்மை. அப்படியே நிம்மதி என்ற ஒன்று ஒரு கணம் வந்துவிட்டால் கூட அது ஒரு சில நொடிகளோ அல்லது ஒரு சில நிமிடங்களோ அல்லது சில மணி நேரங்களோ மட்டும்தான் அதற்கு ஆயுள் நிலைத்திருக்கும். அதற்குள் ஏதாவது ஒரு துர்ச்செய்தி என்று ஒன்று வந்து இந்த மனிதனின் மனதை குரங்கு கையில் கிடைத்த ஒரு பூமாலையாக சின்ன பின்னமாக்கிவிடும். இதுதான் இந்த இயற்கையின் நீதியும் இந்த இயற்கையின் இயல்பும். இந்த ஆதிகால மனிதன் உண்ண உணவிற்கும் ஒதுங்க இடத்திற்கும் அலையோ அலை என்று அலைந்து வந்த அந்த காலகட்டத்தை தான் சத்திய யுகம் என்ற இந்த கடவுளால் ஆட்சி செய்யப்பட்ட காலம் என குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் அப்போது இருந்த கடவுள் இப்போது எங்கே போனார்கள்? அப்போது இருந்த கடவுளால் தானே இப்போதும் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கின்றதை. ஒரு வரலாற்று கதைக்கு 1000 வழிபாதைகள் அமைத்து ஒரு கதாபாத்திரத்துக்கு 1000 பெயர்களை போட்டு அதை படிக்கும் வாடிக்கையாளரின் மனதையும் மூளையையும் குழப்பி புத்தியை பேதலிக்க வைக்கும் நமது பெருமைக்குரிய ஒரு சில மாபெரும் கதை வித்துவான்களின் சாமர்த்தியத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த கலியுக மனிதன் கண்டுபிடிப்புகளில் மட்டுமா உச்சம் தொட்டான்? கதைகள் கட்டுவதிலும் உச்சம் தொட்டவர்கள் என்பது நம் மதிப்பிற்குரிய வரலாற்று வர்ணனையாளர்கள் எல்லாம் இதற்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றதை. இருந்தாலும் விஷ்ணு புராணங்களையும் சிவ புராணங்களையும் கருட புராணங்களையும் சித்தர் புராணங்களையும் மற்றும் சித்திரகுப்த புராணங்களையும் முழுவதுமாக நாம் ஒதுக்கி தள்ளிவிடவும் முடியாது. ஏனென்றால் அதில் இருக்கும் சில உண்மை பகுதிகளோடு நம் இந்த இயற்கை ஒத்து போகின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இருந்தாலும் அவைகளில் வரும் ஒரு சில தேவையில்லாத திணிப்புகளால் வரலாற்று பதிவுகள் முன்னுக்கு பின் முரணாக ஒரு சில இடங்களில் நகைச்சுவை தன்மை ஏற்படுத்தி விடுவதும் உண்டு. இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை ஒரு கடவுளாக பாவிப்பதிலோ அதன் பெயரில் ஆலயங்களை எழுப்புவதிலோ எந்தவித தவறும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை நம்பியிருந்தால்தான் பயம், பக்தி போன்ற நெறிமுறைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதில் வரும். ஒரு இடத்தில் ஒரு ஆலயம் எழுப்புவதன் காரணத்தால் அந்த ஆலயத்தின் சுற்றுப்புறங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. கலியுகத்தில் கடவுளை பற்றிய எண்ணம் மனிதர்களிடையே குறைந்துவிடும் என்று சொன்னதை எதை வைத்துக் கொண்டு ஒத்துக்கொள்வது? திரையரங்குகளில் கூட்டம் குவிகிறதோ இல்லையோ, வழிபாட்டு தலங்களில் வரும் கூட்டங்களை கட்டுப்படுத்த முடிகிறதா என்று காவல்துறையினரிடம் கேட்டால் மேலும் கீழுமாக பார்ப்பார்கள். உலகின் அனைத்து நாடுகளிலும் வழிபாட்டு முறைகள் தான் வேறுபட்டிருக்கின்றதே தவிர வழிபடும் முறைகள் என்பது இன்றளவும் குறைந்துவிடவில்லை என்பதுதான் உண்மை. மனிதனின் நாகரிகம் மாறலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கை என்பது இந்த உலகம் அழியும் வரை நிலைத்து கொண்டுதான் இருக்கும். கலியுகத்தில் தர்மம் என்பது ஒற்றை காலில் தான் நிற்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வரும் காலங்களை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி கூறியிருக்கலாம். இருந்தாலும் இவர்கள் குறிப்பிடப்படும் இந்த கலியுகத்தின் இந்த காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று பார்த்தால் 1% குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இந்த கணக்கீடின்படி இங்கே அதர்மம் என்பது அரை காலில் கூட நிற்கவில்லை என்பதுதான் உண்மை. தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு அழிவு என்று ஒன்றும் இருக்கும்.
இருக்கும். இது உயிர்களுக்கு மட்டுமல்ல, அண்ட ஆகாசங்களில் தெரியும் அனைத்து கிரகங்களுக்கும் இது பொருந்தும். அதை யுகங்களாக எடுத்துக்கொண்டாலும், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமான இந்த பூமியாக எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக முடிவு என்ற ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் அது எப்படி நிகழும் என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக யாராலும் அறிவித்துவிட முடியாது. வரலாற்று பதிவுகளில் கூறப்படும் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் போன்ற யுகங்களை தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கலியுகம் என்பது ஒரு புண்ணியம் செய்த யுகமாகவே இருக்கின்றது. உணவுக்காக விவசாயத்தை கண்டுபிடித்தான், பயணத்துக்காக வாகனங்களை கண்டுபிடித்தான், நாட்டின் பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தான். இப்படி ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பொழுதுபோக்கு கூடங்கள் என்று அண்டம் விட்டு அண்டம் பாயும் விண்கல ராக்கெட்டுகள் என்றும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கண்டுபிடித்துவிட்டு இன்று சுக சௌகரியங்களோடு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறான். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்குவதற்கான மூலப்பொருட்கள் இந்த பூமியில் எல்லையில்லாமல் புதைந்து கிடந்தும் எந்த விதமான ஒரு கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தை, கையில் ஒரு வில்லையும் அம்பையும் மட்டுமே வைத்துக்கொண்டு போர்க்கள கதைகள் கூறும் அந்த வரலாற்று காலகட்டத்தை புண்ணிய காலகட்டங்கள் என்றும், பசியில்லாத காலகட்டங்கள் என்றும், மனிதர்கள் நிம்மதியாக வாழ்ந்திருந்த காலகட்டங்கள் என்றும் நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது. இப்படி மனிதன் வெறும் குறைபாடுகளோட வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் குறையில்லாமல் வாழ்ந்தான் என்பதை கூறும் பொழுது அதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வருங்கால ஒரு நிகழ்வுகளை பற்றி கிருஷ்ணர் அப்படி சொன்னார், அகத்தியர் இப்படி சொன்னார், வசிஷ்டர் கொஞ்சம் மாற்றி சொன்னார் என்பதை விட நம் மனம் என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை செய்தி சொல்லும் பக்கத்தில் தெரிவியுங்கள். இந்த இயற்கையை சற்று உற்று பார்த்து விட்டாலே எல்லாவற்றையும் விட மிக அழகான கருத்துக்கள் நம் மனதிற்கும் கிடைக்கும். இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.